ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிச் டேட் புவர் டேட் புக் சீரீஸ். நம்ம இந்த புக் சீரீஸில் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் ஆசெட்னா என்ன, எப்படி ஆசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு இருக்கிற பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், என்னெல்லாம் டைப் ஆஃப் ஆசெட் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கல அப்படின்னா மேலே இருக்கிற ஐ பட்டனில் அந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பணக்காரங்க எவ்வளோ அதிகமாக சம்பாதிச்சாலும் அவங்க ஏழைங்களை விடவும் மிடில் கிளாஸை விடவும் ரொம்ப கம்மியாக தான் டேக்ஸ் கட்டுறாங்க. அதே ஒரு ஏழையோ மிடில் கிளாஸோ அதிகமாக பணம் சம்பாதிச்சா பணக்காரங்களை விடவும் அதிகமாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் தராங்க. அதுக்கான காரணத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேக்ஸ்னால் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி உருவாச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலாக அமெரிக்காலையும் சரி, பிரிட்டன் அதாவது இங்கிலாந்துலேயும் சரி, டாக்ஸஸ் வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. பேரிடர் காலத்தில், அதாவது ஒரு பூகம்பம் வருது, இல்லைன்னா ஒரு சுனாமி வருது, இல்லைன்னா போர் நடக்குது அப்படின்ற மாதிரி காலகட்டத்தில் மட்டும் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் டாக்ஸஸ் வசூல் பண்ணாங்க. அதுவும் அவங்களுக்கான ஹெல்த் ரீசன்ஸ்க்காக தான் வசூல் பண்ணி திருப்பி அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பிரிட்டனில் 1799 1816 வரைக்கும் நெப்போலியன் என்ன செஞ்சுருக்காருன்னா வார், அதாவது போருக்காக டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணியிருந்திருக்காரு. அதே அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவில் வாருக்காக 1861 1865 வரைக்கும் மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிச்சிருக்காங்க. அதுவும் போருக்காக மட்டும்தான். இப்படி அப்பப்போ போருக்காகவும் பேரிடருக்காகவும் டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தவங்க எப்போ பர்மனெண்ட்டாக டேக்ஸை கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் 1874 அங்கே இருக்கிற குடிமக்கள் எல்லாருமே, சிட்டிசன்ஸ் எல்லாருமே பர்மனெண்ட்டாக இன்கம் டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை கொண்டு வராங்க. அதை பார்த்து அமெரிக்கா 1917 அங்கே வாழ்கிற குடிமக்கள் எல்லாருமே பர்மனெண்ட் டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்றதையும் கொண்டு வராங்க. ஆனால் அங்கே வாழ்ந்த அமெரிக்க மக்கள்கள் யாருக்குமே இந்த டேக்ஸ் தர விஷயம் சுத்தமாக பிடிக்கல. அவங்க எல்லாருமே ஆன்டி டேக்ஸாக இருக்காங்க. பாஸ்டன் டீ ஹார்பர் அப்படின்ற இடத்துல மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்கள் டேக்ஸுக்கு எதிர்த்து பெரிய போராட்டமே பண்ணாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் பர்மனன்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியாவை அங்கே வாழ்கிற குடிமக்கள் கிட்ட விற்கிறதுக்கு. இனிஷியலாக பணக்காரங்க மட்டும்தான் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதனால் மெஜாரிட்டியான மக்களான மிடில் கிளாஸும் ஏழைங்களும் அந்த ஐடியாவை வரவேற்றாங்க. ஏன்னா பணக்காரங்க கிட்ட பணம் இருக்குது, அவங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி நமக்கு கவர்மெண்ட் உதவுது அப்படின்ற அந்த காரணத்துக்காக அவங்க மிடில் கிளாஸும் சரி ஏழைங்களும் சரி மெஜாரிட்டியான மக்கள் அந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் யார் ஒத்துக்கிட்டாங்களோ அவங்க தலையிலேயே இப்போ அது ஒரு பெரிய பாரமாக விடுஞ்சிருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஒன்ஸ் த டேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பணத்தோட ஆசை வந்தோடனே இந்த டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பணக்காரங்க மட்டும் கட்டாமல் அடுத்து மிடில் கிளாஸ், அடுத்து லோவர் மிடில் கிளாஸ், அடுத்து புவர் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பட்ட மக்களுமே கட்டுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இந்த ஆர்டரில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு பணக்காரங்க மட்டும்தான் டேக்ஸ் கட்டிகிட்டே இருந்திருக்காங்க. கவர்மெண்ட் கஜானாவும் ஃபில் ஆகிட்டே இருக்குது. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள், ஏழைங்களும் மிடில் கிளாஸும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி கவர்மெண்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்குது, பென்ஷன் கொடுக்குது. டேக்ஸ் கட்டுற பணக்காரங்க எல்லாருக்குமே அவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ கான்ட்ராக்ட் எல்லாமே அவங்களுக்கு தான். ஸோ இப்போ 2 பேருமே பெனிஃபிட் ஆகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற அதிகமான பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதாவது ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் தெரியல. இன்னொரு பெரிய ஐடியல் சம்பிரதாயம் என்ன அப்படி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100 கோடி ரூபாயையும் அவங்க செலவு பண்ணால் தான் அவங்க எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க. ஒரு வேளை 100 கோடி ரூபா ப்ராஜெக்டாக அவங்க 80 கோடியிலே முடிச்சிட்டாங்க, 20 கோடி மிச்சம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் பிளான் பண்ணும்போது அடுத்ததாக ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு பட்ஜெட் கொடுக்கும்போது இவங்க இன்னெஃபிஷியண்ட்டாக வேலை செஞ்சுருக்காங்க, 100 கோடி கொடுத்து 80 தான் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னெஃபிஷியண்ட்டாக இருந்தது காரணத்துக்காக அவங்க எவ்வளோ காசு கேட்குறாங்களோ அந்த காசை தரமாட்டாங்க. இதனால் என்ன ஆகும், வருஷம் அவங்க செலவு பண்ணுறது கூடிக்கிட்டே போகும். கரெக்டாக? ஸோ இப்படி கூடிகிட்டே போகும்போது பணக்காரங்க கிட்டேருந்து வாங்குகிற டேக்ஸ் மட்டுமே இந்த விஷயத்துக்கெல்லாம் பத்தலை. இதனால் என்னாச்சு, அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே டேக்ஸ் தர மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. டேக்ஸஸ் அப்படின்ற இந்த ஐடியாவை மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் ஒத்துக்கிட்டதுக்கான காரணம், அவங்க பணக்காரங்களை பனிஷ் பண்ணணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ராபின்ஹுட் தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் பிலீவ் பண்ணாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, பணக்காரங்க கிட்டேருந்து எடுத்து மற்ற எல்லாருக்கிட்டையும் பிரித்து கொடு அந்த காசை அப்படின்ற அந்த நம்பிக்கையை தான் அவங்கள டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஒத்துக்க வச்சுது.
ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்துட்டு என்னதான் பணக்காரங்களை பனிஷ் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க சிம்பிளாக உட்காந்துட்டு புலம்புறதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ கிடையாது. அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க என்னெல்லாம் வந்துட்டு சட்டத்தில் லூப் ஹோல்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமோ அவங்க பவரையும் இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ யார் வந்து பணக்காரங்களை பனிஷ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக அமைஞ்சிருச்சு அவங்க எடுத்த டெசிஷன். பணக்காரங்க என்ன தான் அதிகம் சம்பாதிச்சாலும் அவங்க ரொம்ப கம்மியாக டேக்ஸ் கட்டுறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க சட்டத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. என்னெல்லாம் சட்டம் இருக்குது, எப்படிலாம் வந்துட்டு அவங்களுடைய வெல்த், அவங்க சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் லீகலாக வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி மக்கள், ஏழைங்களும் மிடில் கிளாஸும் சட்டத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நம்ம செய்கிற மிகப்பெரிய செலவே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு லீகல் லூப் ஹோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன். ஸோ கார்ப்பரேஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது இருந்தால் ஏன் கம்மியாக டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அந்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சாலோ இல்லை சொல்லணும்னு நினச்சாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பார், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பார். தேங்க்யூ.